அக்டோபர் 1ல இருந்து ஆர்பிஐ நியூ ரூல வந்து அனௌன்ஸ்மென்ட் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். நீங்க ஃபிக்ஸட் டெபாசிட் நீங்க வந்து லம்சமா போட போறீங்க. இல்ல பெரிய பெரிய அமௌண்ட்ட வந்து பேங்க்ல டெபாசிட் பண்ண பிளான் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, இந்த அப்டேட் வந்து உங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா ஆர்பிஐ உடைய இந்த ரூல்னால பேங்க் இன்ட்ரெஸ்ட் உடைய ரேட் வந்து சேஞ்ச் ஆகலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஸோ எல்லாருடைய எஃப்டிக்குமே பெரிய ஒரு இம்பாக்ட் வருமா அப்படின்ற மாதிரியும், பெரிய பெரிய டெபாசிட் வச்சுருவங்களுக்கு இது ஒரு ஒரு நல்ல ஒரு சான்சஸ், ஒரு பெனிஃபிட் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ நார்மல் கஸ்டமர்ஸ்க்கு இதனால பெரிய இம்பாக்ட் இருக்குமா அப்படின்ற கேள்விக்கும், எதனால இந்த ஒரு ரூலை ஆர்பிஐ இப்போ கொண்டு வந்தாங்க, ஸோ இந்த ரூல்னால பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு எப்படி சேஞ்ச் ஆக போகுது, லம்சமா இருக்கவங்களுக்கு என்ன பெனிஃபிட், அட் த சேம் டைம் ரீட்டைல் கஸ்டமர்ஸ்க்கு என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் அப்படின்றத இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்க்கலாம். முதல்ல ஆர்பிஐ என்ன ரூல் கொண்டு வந்தாங்க, ஏன் வந்து இந்த ரூலை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். பேங்கை பொறுத்த வரையும், அதாவது எல்லா பேங்க்குமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கஸ்டமர் கிட்ட இருந்து வந்த அந்த டெபாசிட் வாங்குறது தான் அவங்களுடைய முக்கியமான ஃபண்டிங் சோர்ஸா இருந்துச்சு. ஸோ அந்த மணியை தான் வந்து இந்த லோன் கொடுக்கறது, ஸோ அது மூலியமா ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணிட்டு இருந்தாங்க பேங்க்ஸ். ஸோ ஆனால் சில டைம்ஸ்ல பெரிய பெரிய அமௌண்ட் டெபாசிட் பண்ற கார்பரேட் கம்பெனிஸா இருக்கட்டும், அட் த சேம் டைம் வந்து இல்லை ஹை நெட்வொர்த் இருக்கக்கூடிய அந்த கஸ்டமர்ஸா இருக்கும், ஒரே டைம்ல வந்து மணி வந்து வித்ட்ரால் பண்ணிட்டாங்க அப்படின்னா பேங்க்ஸுக்கு அந்த லிக்விடிட்டி ப்ரெஷர் வந்து வரலாம். அதனால தான் ஆர்பிஐ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பேங்க்ஸ் இன்னும் ஃப்ளெக்சிபிளா இருக்கலாம், இன்ட்ரெஸ்ட் ரேட்டை டிசைட் பண்றதுக்கு ஒரு நியூ ஃப்ரேம் ஒர்க்கை இன்ட்ரடியூஸ் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி தான் இப்போ இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ இதைத்தான் வந்து ஆர்பிஐ ஒரு நியூ ரூலா கொண்டு வர போறாங்க அப்படின்ற மாதிரியும், ஸோ இந்த ரூல்ல என்ன மாதிரியான சேஞ்சஸ்லாம் நடக்குது அப்படின்னா, இது வரைக்கும் பல்கா டெபாசிட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஸோ பல்க் டெபாசிட்க்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபிக்ஸ் பண்றதுல சில ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருந்துச்சு. ஆனா அக்டோபர் 1ல இருந்து பேங்கோடைய அந்த டெபாசிட்டோட ரிஸ்க், அந்த மணி எவ்வளோ நாள் பேங்க்ல இருக்கணும், அதே மாதிரி லிக்விடிட்டி சிச்சுவேஷன் எப்படிலாம் இருக்கும் அப்படின்றத வச்சுன்னு தான் டிஃபரன்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஆஃபர் பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது ஒரு பெரிய டெபாசிட்ஸ் வந்து பேங்க்குக்கு ஸ்டேபிளா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, அதே டெபாசிட் எந்த நேரமும் வித்ட்ரால் ஆகுற ஒரு சான்சஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வேற இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. ஸோ இந்த ஃபிளெக்சிபிலிட்டியை ஆர்பிஐ இப்போ பேங்க்ஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ரூல்ஸை தான் இப்போ வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால கஸ்டமர்ஸ்க்கு ஏதாவது பெனிஃபிட்டா அப்படின்னு கேட்டா அப்படின்னா, இந்த ரூலோட மெயின் நோக்கமே வந்து, அதாவது இந்த ரூலோட ஒரு கோல் என்ன அப்படின்னா, பேங்க்ஸோடைய அந்த ரிஸ்கை பெட்டரா மேனேஜ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ இது வந்து கஸ்டமர்ஸ்க்கு பெரிய ஒரு இம்பாக்ட் இருக்காது. இதனால பேங்க்ஸுக்கும் ஃபண்டிங் காஸ்ட் கண்ட்ரோல் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ மார்க்கெட் சிச்சுவேஷன் ஏத்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து அவங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது ஒரே ஃபார்முலா வந்து ஃபாலோ பண்ணாம கரண்ட் மார்க்கெட் கண்டிஷனுக்கு ஏத்த மாதிரி டிசிஷன் எடுக்க போகுது பேங்க்ஸ். ஸோ பேங்க்ஸுக்கு ஒரு ஃப்ரீடம் கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஆனா ஆர்பிஐ வந்து ஒரு முக்கியமான கண்டிஷனையும் போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த ஒரு பாயிண்ட்டை தான் ரொம்பவே முக்கியமாக கவனிக்கணும். ஏன் அப்படின்னா, பேங்க்ஸுக்கு ஃப்ரீடம் கொடுத்தாலும் யாருக்கும் வேண்டிய மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கொடுக்க முடியாது. ஸோ யாருக்கும் அவங்க வேணும் அப்படி, எனக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வேணும் அப்படின்னா அந்த மாதிரிலாம் கொடுக்க முடியாது. ஒரே கேட்டகரியில் இருக்கிற இந்த 2 கஸ்டமர்ஸ்க்கும் டிஃப்ரெண்ட் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்களுக்கு ஏற்ற ஆளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அப்படிலாம் கொடுக்காம, ஒரே கேட்டகரியில் இருக்காங்க அப்படின்னா ஒரே மாதிரியான இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் இருக்கும், அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்லாம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரியே. அதே மாதிரி சேம் அமௌண்ட்டு, சேம் டெபாசிட் பீரியடு, சேம் டேர்ம்ஸ் இருந்துச்சு, சேமான கண்டிஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்லையும் அதே மாதிரி ஃபேராக இருக்கணும், எந்த ஒரு விஷயத்துலையும் டிஃபர் ஆகக்கூடாது, ஏதாவது பாகுபாடுலாம் காட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி. ஸோ டிரான்ஸ்பரன்சியை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதையும் ஆர்பிஐ ஸ்ட்ரிக்டாக வார்னிங் கொடுத்துருக்காங்க, எந்த இடத்துலையும் இதை வந்து நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக. ஸோ இதனால ரீட்டைல் கஸ்டமர்ஸ்க்கு என்ன மாதிரியா எதனா இம்பாக்ட் வருமா, ஏதாவது கவலை பண்ணுமா அப்படின்னு கேட்டால், இந்த நியூஸை பார்த்த உடனே நிறைய பேருக்கு இந்த டவுட் வரும். ஸோ நம்மளுடைய எஃப்டி இன்ட்ரெஸ்ட் குறைய போதா அப்படின்ற மாதிரி. இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு பேங்க்ல கையில் இருந்துச்சு அப்படின்னா இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைப்பாங்களா அப்படின்னு. ஸோ அதுக்கான ஆன்சர் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பெரும்பாலான ரீட்டைல் கஸ்டமர்ஸ்க்கு டைரக்டா இம்பாக்ட் இதுல இருக்காது. இந்த ரூல் மெயின்லி வந்து பல்க்டு டெபாசிட்ஸ்க்கு தான், அதாவது கார்பரேட் டெபாசிட்ஸ், இன்ஸ்டிடியூஷனல் டெபாசிட்ஸ், ஹை வேல்யூ டெபாசிட்ஸ். ஸோ இதுக்கு தான் வந்து இந்த ரூல் வந்து அப்ளை ஆகும் அப்படின்ற மாதிரியும். ஸோ அதனால நார்மலான சேவிங்ஸ் அக்கௌண்ட்ஸ், ரெகுலர் ஃபிக்ஸட் டெபாசிட் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு இமீடியட் சேஞ்சஸ் வந்து இருக்கிறதுக்கான சான்சஸ் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இந்த ரூலை பொறுத்த வரையும் பேங்க்குக்கு தான் அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். எக்ஸ்பர்ட்ஸ் ஒரு பக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஒரு நியூ ரூல் வந்து பேங்க்ஸோடைய லிக்விடிட்டியை இன்னும் எஃபிஷியண்டா மேனேஜ் பண்ண முடியும்.
ஸோ ஃபண்டிங்கோடைய அந்த காஸ்ட் வந்து இம்ப்ரூவ் ஆகும், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்லாம் ஸ்ட்ராங் ஆகும். அட் த சேம் டைம் மார்க்கெட் வாலட்டிலிட்டி இருந்தாலும் பேங்க்ஸ் வந்து குயிக்கா ரியாக்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஓவராலா பார்க்குறப்போ அக்டோபர் 1ல இருந்து இந்த வரப்போற இந்த ஆர்பிஐ உடைய நியூ ரூல் வந்து ஒரு நார்மலான எஃப்டி கஸ்டமர்ஸை விட பெரிய டெபாசிட் பண்ற கஸ்டமர்ஸ் அண்ட் கார்ப்பரேட் கம்பெனிஸ்க்கு தான் வந்து ஒரு பெரிய இம்பார்ட்டனா இருக்க போகுது. அட் த சேம் டைம் பேங்க்ஸுக்கும் அதிகமான அட்வான்டேஜஸ் இருக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பேங்கிங் செக்டார்ஸ்ல ஒரு முக்கியமான பாலிசி சேஞ்சாகவும் இது வந்து இந்த ஒரு ரூலை வந்து பார்க்குறாங்க. ஸோ வர்ற நாட்கள்ல நம்ம வந்து பேங்க்குடைய அந்த பல்க் டெபாசிட் இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாம் வந்து மாறுறதுக்கான சான்சஸ்லாம் வந்து பேங்க்கோடைய கையிலேயே இருக்கு. ஸோ நீங்க எவ்வளோ டெபாசிட் பண்றீங்க, உங்களுடைய டெபாசிட்டுடைய அந்த டைம் கால அவகாசம் எவ்வளோ இருக்கு, பீரியட் எவ்வளோ இருக்கு அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு ஒரு செட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து உங்களுக்கு தனித்தனியா வந்து டிஃபரெண்டா இப்போ வந்து பேங்க்ஸ் வந்து கொடுக்க போறாங்க. ஸோ அதனால பேங்க் இன்ட்ரெஸ்டோடைய அப்டேட்ஸை ரெகுலரா ஃபாலோ பண்றது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா நீங்க பல்கான டெபாசிட்லாம் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த ஒரு ஃபாலோப்லாம் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு இந்த ஆர்பிஐ உடைய நியூ ரூல் பத்தி என்ன மாதிரியான விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு, ஸோ அது மட்டும் இல்லாம இந்த ஒரு ஆர்பிஐ உடைய நியூ ரூலை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.